அரணி அமரசூரி என்ன ஓரின சேர்க்கையாளர்கள் இருப்பது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்படி ஒவ்வொருவரும் வார்த்தைக்கு வார்த்தை இவர் ஒரு ஓரின சேர்க்கையாளர் என்று கூடுதலாக கொக்கரிக்கிறது நாமல் ராஜபக்ச. எனவே இதற்கு பின்னால் அவர்கள் இருக்கிறார்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு எழும். அரச திணைக்களங்களுக்குள்ள எதிர்த்தரப்பின் சொற்படிக்க நடக்கின்ற பல அதிகாரிகளும் அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்க அவர்களுடைய காலம் அவர்கள் இப்படித்தானே விளையாடி இருப்பது ஒரு ஜெனரேஷனோட விளையாடி. இந்த சமுதாயம் சீரழிஞ்சு போனாலும் பரவாயில்லை, இந்த ஒரு ஜெனரேஷன் நாசமா போனாலும் பரவாயில்லை, எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் தேவை என்பதை அவர்கள் நிரூபித்து காட்டுகிறார். அவர்களது ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்றால் வெட்டி கூறு ஓட்டு கருவாடு ஓட்டு கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக தான் இருக்கிறாங்க. மக்களுக்கும் சொல்லிட்டு போறாரு, மக்கள் யாரும் ஒன்றும் டென்ஷனாக வேணாம், நான் வெளியே வந்தோன்னே பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மக்களும் இதை பத்தி கவலைப்படுற மாதிரி சொல்றாங்க. சீமான் சொல்ற மாதிரி ஒரு சிரிப்பொன்னு சிரிச்சுட்டு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா. லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியோடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார் இந்த நிகழ்ச்சியில் சமகால அரசியல் விவகாரங்கள் சம்பந்தமாக பேசுவதற்கு என்று போல் இன்றும் தாஹா ஐன்ஸ்டீன். வணக்கம். வணக்கம் திலக்ஷன். ரைட். இப்போ என்னன்னு சொன்னா, இப்போ இன்றைக்கு பாராளுமன்ற அமர்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. புது வருடத்திலே முதல் அமர்வு இது. அப்போ இந்த நிலையில எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு, இன்று காலை முதலே இந்த பார்லிமெண்ட் அமர்வு தொடங்கினது முதலே எல்லாருமே, அதாவது எதிர்த்தரப்புல எல்லாருமே டார்கெட் பண்றது பிரதமர், அதே போல கல்வி அமைச்சர் அரணி அமரசூரிய அவர்களே. இப்போ இங்க என்ன பிரச்சனைனா, அரணி அமரசூரிய ஓரின சேர்க்கையாளர். இவர் இதற்காகத்தான் இவர் கடந்த காலங்களில் பல போராட்டங்களில் கலந்து கொண்டிருந்தார். LGBTQ அவர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்த ஒருவர் தான் அரணி அமரசூரிய. அவரும் அதே கொள்கையில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதே போல இப்படி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கின்ற அவர் விரும்புகின்ற விடயங்களை பாடசாலை மாணவர்கள் மத்தியிலும் உட்புகுத்த இவர் முயற்சித்திருக்கின்றார். இதன் காரணமாகத்தான் இப்பொழுது புதிதாக வரவிருக்கின்ற கல்வி சீர்திருத்தத்தில் இந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது எனக்கு தெரியும், ஒரு புத்தகம், அதாவது மொடியூலில் படிநெட் நாட் என்கின்ற ஒரு ஆபாச வலைதளம், ஓரின சேர்க்கையாளர்கள் உலாவுகின்ற அவர்களுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு இணையதள லிங்க் ஒன்று புத்தகத்தில் அந்த மொடியூலிலே பதியப்பட்டிருக்கிறது. ஆகவே இது மாபெரும் ஒரு சர்ச்சையாக வெடித்ததை அடுத்து இப்பொழுது எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பலரும் பலவிதமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அதே போலதான் நாமல் ராஜபக்ச ஒரு இடத்தில் கூறுகிறார், பிரதமர் அரணி அமரசூரிய கல்வி அமைச்சராக அவர் நடந்த தவறை ஒப்புக்கொண்டு அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார். இன்று பார்லிமெண்ட் உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைய ஒரு விடயம் சொல்கிறார், அரணி அமரசூரி என்ன ஓரின சேர்க்கையாளர்கள் இருப்பது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அதை கல்வியில் மாணவர்கள் அப்பாவை மாணவர்கள் மீது திணிப்பதை முயற்சிப்பது மிகவும் தவறான ஒரு விடயம் என்று, இப்படி ஒவ்வொருவரும் வார்த்தைக்கு வார்த்தை இவர் ஒரு ஓரின சேர்க்கையாளர் என்று இப்படி அசிங்கமாக கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்போ அரணி அமரசூரிய தனிப்பட்ட விதத்தில் தாக்கப்பட்டு கொண்டிருப்பது தெளிவாக தெரிகின்றது. ஏதோ டார்கெட் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆகவே இது சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? முதலில் இந்த ஓரின சேர்க்கை என்ற விடயத்தை இந்த நாட்டிற்குள் அனுமதித்தது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமோ அல்லது எங்களுடைய பிரதமர் தோழி அரணி அமரசூரியவோ அல்ல. இது ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய அரசாங்கத்திலேயே இதற்கான எதிர்ப்பு அல்லாத ஒரு அனுமதியை வழங்கிவிட்டார்கள். IMFோடு அவர்கள் ஒப்பந்தம் செய்கின்ற போதே அதற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கின்றார். அந்த இடத்தில் நாங்கள் பார்த்திருந்தோம், பலரும் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள், அப்போது அமைச்சர்கள், பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் LGBTக்கு ஆதரவாக பல உரைகளை நிகழ்த்தியிருந்தார்கள். அந்த வீடியோஸ் கூட இருக்கிறது. இந்த விடயம் ஒரு விமர்சனம் என்று வைக்கின்ற போது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வேறு, ஒரு தனிப்பட்ட நபருடைய விடயத்தை தூக்கி அதை அரசியலுக்காக பயன்படுத்துவது என்பது வேறு. முன்னர் ரணில் விக்ரமசிங்கோடைய காலத்திலே ரணில் விக்ரமசிங்க பட்டலந்த வதை முகாமில் இருந்தே அவருக்கான இந்த ஓரின சேர்க்கை சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவருக்கு வைக்கப்பட்டு வருகின்றது. அதே நேரம் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் அவரோடு சம்பந்தப்பட்ட பலர்கள் அந்த ஓரின சேர்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பேசப்பட்டு வருகின்றார்கள். இது அரணி அமரசூரிய என்பவர் மீது வைக்கப்படுகின்ற ஒரு விஷயம். இது யாரும் அவர் அதை ஒத்துக்கொண்டதோ ஏற்றுக்கொண்டதோ அல்லது அதற்கான அங்கீகாரத்தை அவர் வழங்கியதோ இல்லை. இந்த இடத்திலே இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற விடயம் தெளிவாகி இருக்கின்றது. கேபினட் இந்த விஷயம் அறிவிக்கின்ற போது வளமையிலே இதனை ஊடக அமைச்சராக இருக்கக்கூடிய தோழர் நலிந்த அவர் தான் இந்த அறிவிப்பு.
ஆனால் இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை எந்த அளவு தூரம் இதை பாரதூரமாக எங்களுடைய கட்சியும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எடுத்திருக்கிறது என்றால், நடுவிலே பிரதம மந்திரி கேபினட்டுக்கு பொறுப்பான பிரதம மந்திரியும், வலப்பக்கமாக தோழர் விஜித ஹேரத் அமைச்சர் அவர்களும், இடது பக்கமாக தோழர் நலிந்த ஜெயசித்த அவர்களும் இருந்து இந்த விடயத்திற்கு பதிலளித்தார்கள். இந்த இடத்திலே, இந்த சந்தர்ப்பத்திலே எதை முயற்சிக்கிறார்கள் எதிர் தரப்பினர்கள் என்பதை நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்கிறோம். நாங்கள் அதை தெளிவடைந்து இருக்கிறோம். இங்கு என்பிபி ஜேவிபி என்பதை வேறாக இவர்கள் நினைக்கின்றார்கள். ஒன்றுதான் நாங்கள். கொள்கை அளவிலே, சிந்தனை அளவிலே, சித்தாந்த ரீதியிலே நாங்கள் ஒரு 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 நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள். ஜேவிபியாக இருக்கலாம், என்பிபி உறுப்பினர்களாக, புதிதாக இணைந்தவர்கள் என்பிபி உறுப்பினர்களாக இருக்கலாம், அல்லது சிவில் சமூக உறுப்பினர்களாக இருக்கலாம். நாங்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள். எங்களை பிரிப்பதற்கான முயற்சியிலே இவர்கள் ஈடுபடுகின்றார்கள். ஹரணி அமரசூரிய தோழி பிரதமராக இருக்கக்கூடியவரை வைத்து அவர் மூலமாக சில விஷயங்களை தொடர்ந்து அவருக்கு எதிரான சில விஷயங்களை செய்து வருவதன் மூலம் ஜேவிபியினர் அவர்கள் மீது இருக்கக்கூடிய பழைய உறுப்பினர்கள் இவர்கள் மீதான ஏதாவது ஒரு முரண்பட்ட கருத்துக்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக இவர்களுக்குள்ளே ஒரு முரண்பாடுகளை ஏற்படுத்தி கட்சியை பிரிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். முன்பு காசு கொடுத்து கடந்த சந்திரிகா அம்மையாருடைய ஆட்சி காலத்திலே ஜேவிபி உறுப்பினர்கள் 40 பேரை, சோமவன் சாமச தோழர் அவர்கள் இருக்கின்ற காலத்திலே விமல் வீரவன்சோடு உட்பட்ட ஒரு 40 உறுப்பினர்கள் கடந்து சென்றார்கள். அது காசுக்கு விலை போனவர்கள். ஆனால் இப்போது காசு கொடுத்து விலை வாங்க முடியாது, இவர்களை மாற்ற முடியாது என்பதிலே உறுதியாக இருக்கின்றது எதிர்த்தரப்பினர். எனவே இவர்களுக்கு இடையிலான ஏதாவது ஒரு முரண்பாடுகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக நாங்கள் இவர்களுடைய கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தி இவர்களை பிரித்து விடலாம் என்ற நோக்கத்திலே தான் தொடர்ந்தேர்ச்சியாக தோழி பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர் மீதான பல விடயங்களை செய்து வருகின்றார்கள். எங்களுடைய ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தோழருடைய அந்த அவருக்கு அதிகாரத்துக்கு கீழ் வரக்கூடிய அமைச்சுக்களோடாக எந்த விடயத்தையும் செய்ய முடியாது. அதையும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஹாபர் விடயத்தில் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அதில் அவர்கள் தோல்வி கண்டு விட்டார்கள். 13வது தடவை தான் அந்த 325 கண்டெய்னர் வெளியேற்றப்பட்ட விடயம் 13வது தடவை ஏற்படுத்தி கொண்டு அது நடைமுறைக்கு ஏற்ற வகையில் ப்ராக்டிஸ் பண்ணது அதை நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்கணும். ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக்கொண்டு போகுது. அதே போன்று தான் தோழி ஹரணி அமரசூரிய அவர்கள் பிரதமருடைய விடயத்திலே இதற்கு முன் யோசித்த ராஜபக்ச அவருடைய தம்பி சிச்சி அனுப்பிய ராக்கெட் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பிழையான ஒரு விடயத்தை அறிக்கையை கொடுத்து அது பார்லமெண்டத்திலே வாசிக்கும். அதாவது அரசாங்க பணத்தில் இதில் செலவு செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து. செலவு செய்யப்படவில்லை, அது லாபகரமான ஒரு விடயம் என்ற அடிப்படையிலே அதை அறிக்கையை கொடுத்திருந்தார்கள். எனவே அது யார் செய்தது எவர் செய்தது என்ற விஷயத்தை வேண்டுமென்றே இது செய்யப்பட்டது என்பது தெளிவாக்கியது. அதே போன்றுதான் இந்த சந்தர்ப்பத்திலும் முதலாவது யோசிக்க வேண்டும். இந்த அந்த லிங்கை இதிலே பிரிண்ட் பண்ணி இருக்கின்றார்கள் என்றால் பிரிண்ட் பண்ணப்பட்ட எந்த ஒரு புத்தகங்களும் வெளியிடப்படவில்லை. இது சம்பந்தமான வாத விவாதங்கள் வருகின்ற போது அதை ப்ரூஃப் பார்க்கின்ற போதே அதை சீல் பண்ணிட்டாங்க. யாருக்கும் கொடுக்கல. கொடுக்காத நிலையிலே முதலிலே பேசியது நாமல் ராஜபக்ச தரப்பில். எனவே இந்த வேலையை செய்ததற்கு பின்னால் இவர்கள் இருக்கிறார்களா என்ற சந்தேகத்தை அவர்களே ஏற்படுத்தி கொண்டார்கள். எப்படி சம்பத் மணம்பேரியுடைய விடயத்திலே அவரை பிடித்தவுடனே அவருக்கு சாதகமாகவும் அவருக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்ததும் அவசரப்பட்டு அவரை உறுப்புரிமை நீக்கியது போன்ற விடயங்களை செய்தார்களோ அதே போன்ற ஒரு விடயத்தை தான் இந்த விஷயத்திலே கூடுதலாக கொக்கரிக்கிறது நாமல் ராஜபக்ச. எனவே இதற்கு பின்னால் அவர்கள் இருக்கிறார்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது. அவர்கள் சொல்றீங்க, இப்போ அரசாங்க பொறிமுறைக்குள்ள சிஸ்டத்துக்குள்ள அரச திணைக்களங்களுக்குள்ள எதிர்த்தரப்பின் சொற்படி கேட்டு நடக்கின்ற பல அதிகாரிகளும் 76 வருட கால ஆட்சி காலத்திலே அரசியல் தலையீட்டுடன் சம்பந்தப்பட்ட நியமனங்கள் தாராளமாக இருக்கின்றது. அவர்கள் தான் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை அவர்களுடைய காலம் அவர்கள் இப்படித்தான் இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு பிழையான விடயத்தை செய்திருக்கிறார்கள். அவர்களும் அவர் சம்பந்தப்பட்டவர்களையும் பதவி நீக்கம் செய்ய முடியும். இவர்கள் விளையாடி இருப்பது ஒரு ஜெனரேஷனோட விளையாடி சாதாரண விஷயம் அல்ல. இது இவர்கள் அரசியல் பழிவாங்கல் செய்ய வேண்டும் அல்லது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், அரசாங்கத்தை ஒரு இக்கட்டான சூழலுக்குள் கொண்டு போக வேண்டும், அரசாங்கத்துக்கு இழுக்கை ஏற்படுத்த வேண்டும், ஒரு பரம்பரையோடு விளையாடி இருக்கின்றார். தன்னுடைய குழந்தைகளும் இதிலே படிக்கின்றார்கள். தன்னுடைய குழந்தைகளிடம் தப்பித்தவர் இது சென்றிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்றதை கூட சிந்திக்காமல் எதிர்த்தரப்பினர் அல்லது இதில் சம்பந்தப்பட்ட அரசியல் பின்புலத்தில் உள்ளவர்கள் அவர்கள் அது சம்பந்தமாக எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் அக்கறையும் இல்லாமல் வெறுமனே ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இந்த வேலையை செய்திருக்கிறார். இது மிக மோசமான ஒரு செயலாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். நிச்சயமாக இதற்கு பின்புலத்தில் இருக்கின்றவர்கள் சம்பந்தப்பட்ட விடயத்தை
புலனாய்வுத்துறை ஆராய்ந்து வருகின்றார்கள். அதற்கு பின் அதோடு சம்பந்தப்பட்ட அனைவருமே பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு எந்த விதமான கொடுப்பனங்களோ அல்லது அவர்களுக்கான ஓய்வூதியங்களோ எதுவுமே இல்லாமல் இத்தனை காலமும் அவர்கள் வேலை செய்வதற்கு ஒன்றும் இல்லாமல் வெளியேறி போக வேண்டிய வேலை தேசம் வந்து தென்ன கொண்டு நடந்த மாதிரி நடக்கும் அவர்களுக்கு. ஸோ 76 வருட காலத்திலே நியமனங்கள் அனைத்துமே அரசியல் ரீதியாக எந்த விதத்திலையும் இவர்களுடைய கல்வி தரங்களை பார்த்தவர்கள் நியமனம் பெற்றிருக்கிறார்களா? இல்லை. நிச்சயமாக இந்த மாதிரியான உயர் கல்வி அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட உயர் பதவியில் இருக்கக்கூடியவர் அதிகமானவர்கள் அரசியல் ரீதியான நியமனங்களிலே ஈடுபட்டு, எனவே அவர்களை அந்த பதவிக்கு நியமித்தவர்கள் இந்த 1 வருட காலத்திற்குள் நாங்கள் புதிதாக யாரையும் நியமிக்கவில்லை. ஏற்கனவே அவர்கள் மூலமாக நியமிக்கப்பட்டவர்களே அந்த திணைக்களங்களுக்குள்ளே இருக்கின்றார்கள். எனவே அவர்களுள் யாரை நியமித்தார்கள், யார் அவர்களை நியமித்தார்களோ அவர்களுடைய சொற்கேட்டு நடக்க வேண்டிய ஒரு சூழலுக்குள் அவர்களுக்கு சூழ்நிலை கைதிகளாக இருக்கின்றார்கள். சில நேரம் சூழ்நிலையாக இருந்தாலும் கூட இல்லை, இவர்களை நாங்கள் ஆட்சிக்கு கொண்டு வரணும் என்று இருக்கிற மனம் உகந்தே அந்த வேலையை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அது போலீஸ் திணைக்களமாக இருக்கலாம். திணைக்களம் என்று சொல்லக்கூடிய அத்தனை நிறுவனங்களுக்குள்ளும் அரசு இயந்திரங்களுக்குள்ளுக்கும் இந்த இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கடந்த கால அரசாங்க ஆட்சியாளர்களை பாதுகாக்கக்கூடியவர்களும் அவர்களுக்கு உறுதுணை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் இதில் ஒரு இக்கட்டான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எனவே இதிலே இவர்கள் பிரிக்க நினைத்தார்கள், பிரிந்திருக்கிறோம் என்பதை அவர்கள் நினைத்தார்கள். அந்த கேபினட் அறிக்கையின் போது தோழர் விஜித ஹேரத் அவர்களும் அதே போன்று பிரதமர் அவர்களும் அதே போன்று எங்களுடைய தோழர் டாக்டர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் 3 பேரும் ஒரே மேடையில் இருந்து கேபினட் பிரகாஷ் அதை அறிவிக்கக்கூடிய விடயத்தில் இருந்தார்கள். இதற்கு முன் எப்போதும் நடந்ததில்லை. ஒரு பிரதமர் வந்தது என்பதே ஒரு மிக அரிதான ஒரு விடயம். அந்த இடத்துல வந்து அறிவித்தார்கள். அதிலே ஒரு செய்தியை நாங்கள் சொல்லுகிறோம், எங்களுக்குள் பிரிவில்லை, யாராவது ஒருவருக்கு ஏதாவது நீங்கள் தீங்கிழைக்க வைத்தால் நாங்கள் அவர்களை பாதுகாப்போம், அவர்களை வளமும் இடமும் புறமாக நின்று நாங்கள் அவரை பாதுகாப்போம் என்ற அடிப்படையிலே தான் ஒரு செய்தியை நாங்கள் விஷுவலாக சொல்லியிருக்கிறோம். பிரதமரை நடுவிலே வைத்து அவர்கள் 2 பக்கம் இருந்து பிரதமரிடம் கேட்கப்படுகின்ற அநேகமான கேள்விகளுக்கு பதிலளித்தவர் 2 பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பதிலளித்தார்கள். அவரை இக்கட்டான சூழலுக்குள் அவர்களை ஏற்படுத்தும் விதமான இந்த எல்ஜிபிடி சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கின்ற நேரம் கூட தோழி ஹரணி அவர்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக கோவப்பட்டு பதிலளித்தார். ஆனால் அதை நிதானப்படுத்தி கொண்டு அதற்கான பதில்கள் சரியாக வழங்கப்பட்டது. இதிலே குறிக்கோளாகவும் குறிவைத்தும் தாக்கப்பட்டது, நீங்கள் பதவி விலக வேண்டும், பதவி நீங்க வேண்டும். ஆனால் இதுக்கு முன் எங்கு சந்தர்ப்பத்திலேயும் இதை விட இவர் ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டிருக்கிறாரா? இல்லை. இவர் நேரடியாக ஏதாவது குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்டிருக்கிறாரா? இல்லை. இவருடைய திணைக்களத்தினூடாக ஏதாவது ஒருவரின் தேவைக்காக, யாருடைய தேவைக்காக ஒருவரால் செய்யப்பட்ட ஒரு விடயத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியவர் அந்த திணைக்களத்தின் அமைச்சராக இருக்கலாம். ஆனால் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது என்றால் அது சரி. அந்த இடத்துல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. அது அந்த திணைக்களத்தில் உள்ளவர்களிடமே வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு எதிரான நடவடிக்கையை நீங்கள் எடுங்கள், அரசியல் தலையீடு அங்கே போகவில்லை. அது நேரடியாக கல்வி அமைச்சரோ அல்லது பிரதமரோ ஒரு கடிதத்தை அனுப்பவில்லை, இவருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்குங்கன்னு எந்த இடத்துல நம்ம சொல்லலை. அந்த திணைக்களத்தில் இருக்கக்கூடியவர்களே சுவாதீனமாக நியமித்திருக்கிறார்கள், ரிட்டையர்ட் ஆனவங்களை, ஓய்வு பெற்றவர்கள் நியமித்திருக்காங்க. அவங்க அவருக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பாங்க. 3 பேர் அடங்கலான ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கு, விசாரணை குழு நியமிக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக அதில் சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார். ஆனால் இது சாதாரண விடயம் அல்ல. இந்த விடயத்தில் கூட எதிர்த்தரப்பினர், இதிலே சம்பந்தப்பட்டவர்கள், இதற்கு பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்கள், இந்த சமுதாயம் சீரழிஞ்சு போனாலும் பரவாயில்லை, இந்த ஒரு ஜெனரேஷன் நாசமாக போனாலும் பரவாயில்லை, எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் தேவை என்பதை அவர்கள் நிரூபித்து காட்டுகிறார். எனவே மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும், தெளிவடைய வேண்டும். எதிர்த்தரப்பினர் அவர்களது ஆட்சியை கைப்பற்ற வேண்டுமென்றால் எதை வேண்டுமென்றாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். எங்களை வேண்டாம் விற்கவும் தயாராக, வெட்டி கூறு போட்டு கருவாடு போட்டு கொடுக்கறதுக்கும் அவங்க தயாராக தான் இருக்கிறாங்க. தாகா அவர்களே, இப்போ எனக்கு தெரியும் யாராவது ஒரு ஆள் தனிப்பட்ட ரீதியாக இப்படியான வார்த்தை பிரயோகங்கள், நீங்கள் ஒரு ஓரின சேர்க்கையாளர், அவங்களுடைய கொள்கைகள் எல்லாம் இப்படி பலவந்தமாக ஏனையவர்களுக்கு திணிக்க வேண்டாம், திணிக்க பார்க்காதீர்கள், நீங்கள் பதவி விலக வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஒரு நபருக்கு அழுத்தம் கொடுத்தோமே, ஆனால் அவர் எந்த அளவு உடல் ரீதியாக பாதிக்கப்படுவார் என்பது பொதுவாக யாருமே அறிந்துவிட. இப்போ அரணி அமரசூரிய பிரதமர் அவர்கள் என்ன நிலையில் இருக்காங்க? இல்லை, அவங்களுக்கு இப்படித்தானே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அந்த குற்றச்சாட்டிலே அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அல்லது அந்த குற்றச்சாட்டுக்கு அவர் வைக்கின்ற குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கின்றது என்று இருந்தால் அவர் ஏதோ ஒரு விதத்தில் களங்கப்பட வேண்டியிருக்கு. இவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கு அவர் சம்பந்தம் இல்லை. வெறுமனே இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். நாங்கள் இங்கே ஒரு உயர்கல்வி கற்கிறோம் என்றால் பெண்களை பொறுத்தவரையிலே நாங்கள் பொதுவாக நான் ஒரு விதத்தை சொல்கிறேன், அவங்க யூனிவர்சிட்டி முடிக்கக்குள்ள 24 வயசு ஆகிடும், 25 வயசு ஆகிடும். அதுக்கு பிறகு ஸ்பெஷல் செய்வாங்க, அது ஒரு 1 இயர் 2 இயர். அதுக்கப்புறம் அவங்க பிஹெச்டி முடிக்கிற நேரம் கிட்டத்தட்ட 35 வயது முதிர்கண்ணி ஆகி விடுவார்கள்.
அதற்கு பின் அவர்களுக்கு மாப்பிள்ளை தேடுறது அல்லது அவர் கணவனை தேடிக் கொள்வது அது என்ற விடயம்ங்கிறது ஒரு சமூக மட்டத்தில் ஒரு 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 கடினமான ஒரு விடயமாக இருக்குது. அந்த அடிப்படையிலே அவ்வாறு உயர்கல்வியை கற்றவர்கள் கலாநிதியாக இருக்கக்கூடிய பலர் இருக்கின்றார்கள். திருமணம் செய்து கொள்ளாதவர், திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதற்காக அவர்களை ஓரின சேர்க்கையாளர் என்ற அந்த கோட்டிற்குள் அவர்களை போடுகிறார்கள் என்றால் இது சமுதாயத்தின் மீது உள்ள குற்றம். சமுதாயம் போட்டு பார்க்கின்ற கண்ணாடியில் உள்ள குற்றம். அவருக்கு ஓரின சேர்க்கையாளர்ன்றதுக்கு எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்னா இல்லை, அவர் அதுக்கு ஆதரித்து பேச மனிதாபிமான ரீதியிலே மனித குலத்தில் இவ்வாறான விடயங்கள் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே வெஸ்டர்ன் கல்ச்சரில் எப்படி இருக்கின்ற அடிப்படையில் அதற்கு அவர்களும் மனிதர்கள் என்ற ரீதியிலே மனிதாபிமான அடிப்படையில் அவர் சில இடங்களில் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். அவ்வாறு இல்லாமல் இவர் நேரடியாக அவ்வாறான ஒரு கல்ச்சருக்குள்ளே இருக்கிறாங்களான்றது எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாத ஒரு நிரூபிக்க முடியாத ஒரு குற்றச்சாட்டு தான் இவர்கள் வைத்து வருகிறார். எனவே அதிலே அவர் சம்பந்தப்படாதால் இதிலே எந்த விதமான களங்கங்களோ அல்லது அது சம்பந்தப்பட்ட மன உளைச்சலுக்கோ அவர் ஆகவில்லை. அவர் தெளிவாக இருக்கிறார். இப்போ பிரதமர் அரணி அமரசூரி அவர்கள் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள், அவதூறுகள் சம்பந்தமாகத்தான் நாங்கள் இந்த நேர்காணலை ஆரம்பித்தோம். ஆனால் அதோடு சேர்த்து இன்னும் முக்கியமான ஒரு சில விடயங்கள் இருக்கிறது. அவற்றையும் நாங்கள் பேசி அவற்றுக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் தாகாவிடம். நாங்கள் பார்த்தோம் நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவருடைய இளைய மகன் ஆகியோர் FCID-யினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு மீண்டும் ஜனவரி 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டு இப்பொழுது சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இது சம்பந்தமாக ஒரு சில கருத்துக்கள் இருக்கின்றது சமூகத்தில். எப்படின்னு பார்த்தா, இப்போ அனுர குமார திசாநாயக்க ஜனாதிபதி ஆவதற்கு முன்பாக இந்த NPP அரசாங்கம் JVP அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக இந்த ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவாக இருக்கலாம், மஹிந்த ஆனந்த அலுத்கமகவாக இருக்கலாம், நாமல் ராஜபக்சே இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சே இருக்கலாம், இவர்கள் மீதெல்லாம் சொன்ன குற்றச்சாட்டுக்கள் பாரிய அளவு பெரிய பெரிய குற்றச்சாட்டுகள் தான் முன்வைத்தார்கள். ஆனால் நேற்றைய தினம் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கைதானது சம்பந்தமாக சொல்லப்போனால் ஒரு லொரி வாகனம் அது அரசுக்கு சொந்தமானது ஒரு தனிப்பட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க, தவறுதலாக முறைகேடாக பயன்படுத்தப்பட்டது சம்பந்தமாக நஷ்டம் ஒரு 2 லட்சம் அளவு தான் நஷ்டம் இதில்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நஷ்டத்தை விட அதிகமாக இந்த அரசாங்கம் இவரை கைது பண்ணுறதுக்கு செலவு பண்ணதா ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ நேற்று தினம் FCID-க்கு முன்பு சொல்கிறாரு. ஸோ இப்போ என்ன நடக்குது? இப்போ இத்தனை நாளாக அவர் தலைமறைவாகிறார், நேற்று வெளியே ஆஜராகி மக்களுக்கும் சொல்லிட்டு போகிறார், மக்கள் யாரும் ஒன்றும் டென்ஷனாக வேணாம், நான் வெளியே வந்தோன்னே பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மக்களும் இதை பற்றி கவலைப்படுற மாதிரி சொல்கிறார். அதுதான் அப்போ இப்போ என்ன நடக்குது? இப்போ பாரிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் என்ன ஆனது? அந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்ன ஆனது? இப்போ இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்காக உள்ளுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதி ஆவதற்கு முன் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் அவர் சொன்னார், என்னிடம் இதற்கான அதிகாரம் இருக்குமா இருந்தால் இந்த முன்னுக்கு இருக்கு. ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அறிவித்த இடத்திலே தான் அவர் இந்த விடயத்தை பெறும். என்னிடம் இவர்களுக்கு குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குமா இருந்தால் இதில் பேசுறதுக்கு ஒத்தனை இருக்க மாட்டேங்கிற அடிப்படையில் தொடர் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி பேசியிருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையிலே ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ பல கோடி ரூபாவை திருடியிருந்தால் சரி, ₹1 அரசாங்கத்தினுடைய சொத்தை திருடியிருந்தால் சரி, திருட்டு 2.5 லட்சம் ரூபாங்கிறது சின்ன காசாக இருக்கலாம், உங்களுக்கும் எனக்கும் சின்ன காசாக இருக்கலாம், ஜான்ஸ்டன் பெர்னாண்டோக்கு அது டொப்பி தின்ற காசாக இருக்கலாம். அந்த 2.5 லட்சம் ரூபா மூலமாக ஒரு குடும்பத்தை ஒரு வருடத்துக்கு நடத்தக்கூடிய ஒரு குடும்பமும் ஒரு பரம்பரையும் இந்த நாட்டுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார். 2.5 லட்சம் ரூபாங்கிற அரச சொத்தை அவர்கள் வீணடித்திருக்கிறார். அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் செய்து இந்த வேலையை செய்திருக்கின்றார். இது செய்தது சாதாரண விடயம் அல்ல. இதிலே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயகலா மகேஸ்வரி அவர்களும் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர் விசாரிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய வீட்டுக்கு அந்த முகவரிக்குத்தான் சத்தோச நிறுவனத்தினூடாக அந்த பொருட்கள் கொண்டு வரப்படுவதற்கான 3 தடவை அந்த வாகனம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான அதற்கான கூலி வழங்கப்படவில்லை. இதுதான் குற்றச்சாட்டு. சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களை கைது செய்வோம், பெரிய விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லை, உங்களை சின்ன விஷயங்களுக்கு உங்களை கைது செய்யும். மஹிந்தானந்த அலுத்கமே சம்பந்தப்பட்ட தாராளமான அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் 1000 இருந்தன. ஆனால் அவர் அகப்பட்டது வெறுமனே ஒரு கரம்போட் விஷயத்தில் தான் அகப்பட்டார். ரணில் விக்ரமசிங்கேக்கு எதிராக பட்டலந்தையிலிருந்து மிலேனியம் சிட்டியிலிருந்து மகாபேங்கு பதுங்கர வஞ்சாவை வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் அவர் மாட்டினது வெறுமனே 185 மில்லியன் ரூபாய் அரசாங்க சொத்தை பயன்படுத்தி தான் அவர் மாற்றினார். அதற்கான தீர்ப்புகள் வழக்குகள் தொடர இருக்கின்றது. அவர்கள் ஜனவரி 29 வழக்கு, அந்த வழக்கின் போது அவர்களுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். அது சம்பந்தமாகவும் இல்லை, அது மாத்திரமில்லை, சட்டத்துறையை ஏமாற்றியும் இருக்கிறார். அது சம்பந்தப்பட்ட வழக்குகளும் அவருக்கு எதிராக தொடரப்பட்டிருக்கிறது. அதுபோலத்தான் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுடைய விடயம். இவர்
உதாரணத்துக்கு இதை எத்தனால் கொண்டு வரது வந்து நீங்கள் சாராயம் செய்கிறதுக்கு அல்லது போதை மதுபானம் செய்கிறதுக்காக நீங்கள் கொண்டு வருவீங்களா இருந்தால் அதற்கான விதி வரி 95% வரி நேரடியாக வழங்கப்படும். இதே நேரம் அதை ஒரு பெர்ஃப்யூம் செய்கிறதுக்காக அல்லது வேறு ஏதாவது ஒரு தேவைக்காக கொண்டு வரது அதுக்கு வரி இல்லை. ஸோ இவங்க எப்படி செய்திருக்காங்கன்றால் விஜயகலா மகேஸ்வரி அவருடைய அந்த வீட்டு அந்த அட்ரஸில் பல கம்பெனிகளை ஃபேக் கம்பெனிகளை இவங்க உருவாக்கியிருக்காங்க. அந்த கம்பெனிகளோட பேரில் தான் இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த எத்தனால் கிட்டத்தட்ட 1 லட்சம் லிட்டருக்கு அதிகமான எத்தனாலை கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து அந்த எத்தனாலை டிரான்ஸ்போர்ட் பண்ண தான் இந்த வாகனத்தை சத்தோசையுடைய வாகனத்தை பயன்படுத்தி இருக்கிறார். எனவே இதை பிடிச்சதில் அந்த வாகனத்தை வச்சு வாகனம் வந்து இவங்க சின்ன விஷயம் அதை ஹயர் கொடுக்கையில் மறந்துட்டாங்க. பட் அதை பிடிச்சதுலேருந்து விசாரணை ஆரம்பிக்கப்படுகிறது. விஜயகலா மகேஸ்வரி விசாரிக்கப்படுகிறார். ஜோன்சன் பெர்னாண்டோ தான் இதுக்கு குற்றத்திலே நேரடியாக பயன்பட்டது. அவர் தான் அமைச்சராக இருந்திருக்கிறார் சத்தோசையில். அவர் தான் இதில் நேரடியாக சம்மந்தப்பட்டார். அவருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டது, வரவில்லை, அரெஸ்ட் பண்ண போனாங்க, அவர் ஒழிச்சிட்டாரு. பட் அதில் அந்த அந்த நிறுவனங்களுடைய பேர் யார் மீது பதியப்பட்டிருக்கின்றால் ஜோன்சன் பெர்னாண்டோடைய பிள்ளைகளுடைய பேரிலே பதியப்பட்டிருக்கு. எனவே அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். 4 நாள் சிறையில் வைத்தார். அவர் விசாரிக்கப்படுகின்றார்கள். அவருடைய விசாரணையின் போது பல குற்றங்கள் வெளியாகி வருகின்றது. தகப்பன் வந்தார், தகப்பனை அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவருக்கும் இதை தொடர்ந்து சிஐடியினர் வசம் இருக்கக்கூடிய இவர்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை தகவல்களும் இவர்களை விசாரிக்கப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் இவருடைய கோடிக்கணக்கான விஷயங்கள் விசாரிக்கப்படும். அதில் இவர்கள் ஒத்துக்கொள்வதா இல்லையா அதற்கான ஆதாரங்களை கொண்டு வந்து சட்ட ரீதியாக சட்டமா அதிபரினூடாக நீதித்துறையிலே அவர்களுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டு வழக்கின் மூலமாக தீர்ப்புகள் வழங்கப்பட்டு மைந்தானந்தாளுக்கு மிக போல் இவர்களும் கூட்டுக்குள்ளே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே இந்த நாட்டினுடைய ₹1 காசையும் யார் திருடினாலும் திருட்டு தான். திருட்டுக்கான தண்டனை ஒன்று தான். அதுக்கு ₹1 கோடி இருந்தாலும் ₹1 இருந்தாலும் அதற்கான தண்டனை ஒன்று என்பதனை நிரூபிக்கிறது தான் இந்த விதமான சின்ன விடயத்தையும் அரசாங்கம் கைது செய்து போகின்ற விடயம். அப்போ அவர்களே இப்போது வரும் நாட்களில் இப்போ எதிர்வரும் வாரங்களில் மாதங்களில் இன்னும் பல கைதுகள் நாங்கள் எதிர்பார்க்கலாம். நான் ஜனவரி 1 2026 சொன்னேன். அன்றைய தினம் ஒரு கைது இடம்பெறும் என்ற அடிப்படையில் பேசி இந்த அடுத்த தினம் தான் ஜோன்சன் பெர்னாண்டோவுடைய பிள்ளைகள் கைது செய்யப்பட்டார்கள். அதற்கு பின் 4 தினங்களுக்கு பின் இந்த வருடம் இந்த ஊழலுக்கு எதிரான வருடமாகத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர்கள், ஊழலில் ஈடுபட்டவர்கள், அரசு சொத்துக்களை பயன்படுத்தியவர்கள், அரசு அதிகாரங்களை வீணாக பயன்படுத்தியவர்கள், துஷ்பிரயோகம் செய்தவர்கள் அனைவருக்கும் எதிரான ஒரு சிம்ம சொற்பனமாக அமையக்கூடிய ஒரு வருடமாகத்தான் இந்த வருடம் அமைந்திருக்கு. ரைட். இதே வேளையில் நேற்றைய தினம் நாங்கள் பார்த்தோம் அசாத் சாலி அவர்கள் இவர் வந்து சிஐடிக்கு போகிறாரு ரவி கருணாநாயக்கு எதிராக ஒரு முறைப்பாடை செய்வதற்கு. இப்போ இத்தனை நாள் அசாத் சாலி ரவி கருணாநாயக்க சம்பந்தமாகவோ யாரும் சம்பந்தமாக எதிர்த்து பேசலை. எல்லாம் யூஎன்பினா அவர் ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருந்தார். முக்கியமாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக இந்த நாட்டுக்கு அவருடைய ஆட்சி அதிகாரங்கள் தேவை, அவருக்கு தான் இந்த நாடை செய்ய தெரியும் அப்படின்னு நிறைய கருத்து சொல்லி வந்தவர் அசாத் சாலி. இப்போது அதே யூஎன்பியில் இருக்க ரவி கருணாநாயக்கு எதிராக இவர் சிஐடி போயிருக்காரு. இப்போ ஏற்கனவே கதைகள் கொஞ்சம் இருக்குது. ஒருவர் வெளியே அனுப்பிட்டு ரணில் விக்ரமசிங்க பார்லிமெண்ட்டுக்கு வாரத்துக்கான ஒரு சில கதைகள் இருக்குது. ஸோ இந்த முறைப்பாடை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பார்வையில் இது எதுவும் சூழ்ச்சியா? ரவி கருணாநாயக்கவை இந்த இடத்துல வெட்டுறதுக்கு பார்க்குறாங்களா? எதுவும் பின் பேக்கில் ஸ்டேஜில் நடந்துக்கிட்டு இருக்கா என்ன? இல்லை, ஒரு விடயத்தை நான் இதில் தெளிவாக குறிப்பிட வருகின்றேன். அசாத் சாலி என்பவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் நெகோசியேட்டர். அவர் தெளிவாக தெரியும். அசாத் சாலி பொலிட்டிக்கல் நெகோசியேட்டர். அவர் இடைத்தரகர், அரசியல் ரீதியாக இடைத்தரகர் என்பது பகிரங்கமாக பல ஊடகங்களிலேயும் அது பேசப்பட்ட விஷயம் தான். அது பேசப்படுகின்ற விஷயம். அது தாராளமாக அதற்கான சான்றுகளும் சாட்சிகளும் இருக்கின்றது. அவர் அந்த மாதிரியான வேலை செய்துட்டு இருக்கிறார். ஓகே, இதில் அசாத் சாலி வந்து இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அரசாங்கத்திற்கு கீழ் முறைப்பாடு செய்கிறார் என்றால் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு கீழ் இயங்குகின்ற சிஐடியை அவர் நம்புகிறார். இவர்கள் சுயாதீனமாக நீதி பெற்று தருவார்கள், நியாயமாக நடந்து கொள்வார்கள் என்ற அடிப்படையிலே அசாத் சாலி நம்பித்தான் இப்போ இந்த விஷயத்தை கொண்டு வந்து வைக்கிறார். அது ஒரு கோணம். இரண்டாவது கோணத்திலே பார்க்கணும் என்றால் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்துக்கு வருவதாக இருந்தால் இருவர் விட்டு கொடுக்க வேண்டும். ஒன்று, ரணில் விக்ரமசிங்க போட்டியிட்ட சிலிண்டர் கட்சியிலே தெரிவாகி போன ஃபாயிஸ் முஸ்தபா அவர் வெளியேற வேண்டும். அவர் தான் வெளியேற மாட்டார் என்ற அடிப்படையில் பேசியிருக்கிறார். அடுத்தது, ஐக்கிய தேசிய கட்சியிலே அதன் மூலமாக உறுப்புரிமை பெற்ற ரவி கருணாநாயக்க விலக வேண்டும். ரவி கருணாநாயக்கும் பகிரங்கமாக ரணில் விக்ரமசிங்க எதிரான குற்றச்சாட்டை வைத்தார் பாராளுமன்றத்திலே. பெந்துங்கர வஞ்சா, அதாவது முறியல் கொடுக்கல் வாங்கல் கணக்கின் போது நான் நீதி அமைச்சராக இருந்தனே தவிர நான் ஒரு வெறும் பொம்மையாக தான் இருந்தேன், ஒரு பொம்மையாக தான் இருந்தது. முழுமையான அதிகாரத்தை ரணில் விக்ரமசிங்கே எடுத்து
அவருடைய மேற்பார்வையிலே நடந்த ஒரு கொள்ளைதான் என்ற விடயத்தை பகிரங்கமாக பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார். ஸோ பாராளுமன்றம் என்பது பாராளுமன்ற உறுப்புரிமையை பெற்றவர்களுக்கு ஓரளவு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய பிரதேசம். அவர்களை கைது என்று வருகின்ற போது பல ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதுக்கு அவங்கள கைது செய்கிறா இருந்தால் சபாநாயகருக்கு கடிதம் கொடுக்கணும், அதுக்குரிய சில விஷயங்கள் செய்யணும், அவங்க வகிக்கின்ற பதவியில் கீழே வரக்கூடிய சில விஷயங்களுக்கு பல ஏற்பாடுகள் பண்ணி தான் செய்யணும். அதுக்குள்ளுக்கு இவங்க ஏதாவது தில்லாலங்கடி செஞ்சுட்டு போயிடலாம் அவங்க. அந்த அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்கே தற்போது வரக்கூடிய ஜனவரி 29ஆம் தேதி அவருடைய வழக்குக்கு முன்னர் எப்படியாவது உள்ளுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர் அந்த விடயத்தை செய்கிறார்கள். எனவே ரவி கருணாநாயக்கு ஒரு இக்கட்டான சூழலை ஏற்படுத்துகிறார். அசாத் சாலி இப்போ ஒரு 150 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்திலே ஒரு இக்கட்டான சூழலை ஏற்படுத்துகின்ற போது ரவி கருணாநாயக்கு ஒரு காம்ப்ரமைஷனுக்கு வரலாம், ஒரு உடன்பாட்டுக்கு வரலாம். ரைட், நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம், நீங்கள் உங்களோட பாராளுமன்ற உறுப்புரிமையை விட்டு கொடுங்க, ரணில் விக்ரமசிங்கே உள்ளே கொண்டு வரோம், நான் இந்த சம்மந்தப்பட்ட வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறேன். என்னுடைய பார்வை அப்படித்தானே, இந்த கோணத்தில் நான் பார்க்குறேன். எனவே அதற்கான ஒரு முயற்சியில் தான் அசாத் சாலி ஈடுபடுகிறார். கடந்த காலங்களிலும் பல சந்தர்ப்பங்களில் இவ்வாறான வேலைகளைத்தான் அசாத் சாலி செய்திருக்கிறார். அது சான்றாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பழைய விடயங்களை நான் எடுகோலாக எடுத்துக்கொண்டு தான் இந்த கோணத்திலே பார்க்கிறேன். எனவே அதற்கு அந்த சீமான் சொல்கிற மாதிரி ஒரு சிரிப்பொன்று சிரிச்சிட்டு வாய்ப்பில்லை ராஜா, அவ்வளோதான் சொல்ல முடியும். ரைட், ஓகே. ஸோ இன்று எங்களுடைய நேர்காணலில் இணைந்து கொண்டு சமகாலத்தில் பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு சில முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக தாகா ஐன்ஸ்டீன் அவர்கள் எங்களுக்கு விளக்கம் கொடுத்திருந்தார். நன்றி தாகா அவர்களே. தொடர்ந்தும் நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை உங்களோடு செய்து இன்னும் என்னென்ன விடயங்கள் பேசுகிறார்களோ, எதிர் தரப்பினர் என்னென்ன விடயங்களை நிறைய விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய சூழல் எதிர்காலத்திலே வர இருக்கின்றது. நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. நாங்கள் மீண்டும் மீண்டும் சந்திப்போம். கலையத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒளிப்பாதிகாரர்களுக்கும் டிலுக்ஷன் உங்களுக்கும் என்னுடைய நன்றி, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தாகா அவர்களே. தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். அடுத்த நேர்காணலில் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷன் வின்சன். நன்றி, வணக்கம்.